1 2 எத்தனாவது அதேதான் 37 36. ஹாய் பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يؤاخذكم الله باللغو في லாம் பண்ணிட்டு لا யுஹாண்ட பேல லாம் لا பண்ணிட்டு يؤ- ஆ لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم والله غفور حليم. للذين يؤلون من نسائهم تربص 4 أشهر فإن فاءوا فإن الله غفور رحيم. وإن عزموا الطلاق فإن الله سميع عليم. والمطلقات يتربصن بأنفسهن 3 قروء ولا يحل لهن أن يكتمن ما خلق الله في أرحامهن إن كن يؤمن بالله واليوم الآخر فبعولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم. الطلاق مرتان فإمساك بمعروف أو تسريح بإحسان ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا எங்கேக்கு இலான்னு சொல்லி எங்கேக்கு இலான்னு சொல்லி ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا பல மத்து 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 إلا أن அங்கதான் يخافا ஹாஜர் மத்து இது இல்ல அல்ல ரெண்டுலயுமே மத்து என்ன மத்து அது ரெண்டு மத்து பேர் என்ன இல்ல ஐய ஹாஃபா மதுர பேர் என்ன பில விட்டா கேள்வி வரும் கேள்வி வந்தா விட சொல்லணும் இப்ப என்ன மதுர பேர் என்ன நூன் அந்த ஐய ஹாஃபூர வந்துகிறது ஐய ஹாஃபா நான் கேட்டேன் மதுர பேர் என்ன இல்ல ஐய ஹாஃப வந்துக்கிற மதுர பேர் என்ன சரியா சார் மறந்துட்டு மறந்துட்டாக ஓதலும் பில அதான் விஷயம் நடந்தீங்க இல்லையா மறந்துட்டால ஓதலும் பில மது ஸ்டார்டிங் சரி மதுர வகையில விடுங்களே இந்த எப்படி கேட்கலாம் மறந்தா ஓதையே இல்லை ரூல் சட்டப்படி உழவு
நீ ஒவ்வொரு இடத்துலயும் அப்ப மத்த பத்தி கேள்வி கேட்ப. இது மத்து முத்தசிலா முன்பசிலா. அப்படியே சரி வழி இல்ல. இது வந்து ம் முத்தசில். முத்தசிலுக்கு முன்பசிலுக்கு என்ன வித்தியாசம்? ஆஹ் முத்தசில் வந்து வேற வேற சொல்றவாரு, முன்ஃபசில் வந்து ஒரே சொல்றவாரு. அந்த அலிஃபும் அலிஃபும் இந்த ரெண்டு அலிஃபும் ரெண்டு அலிஃபுமா? இல்ல ஏ, அந்த இழுக்கிற ஒரு அலீஃப்னு வந்து தெரியுது அலீஃப். இழுக்கிற அலிஃப் உச்சரிக்கிற அலிஃபா? அப்படியா? சரியா? அது வந்து ஒரு மத்து. இது மத்துடைய எழுத்தொண்டுக்காங்க. எழுத்தொண்டுவும் அலிஃபும் ஒரே சொல்ற வந்தா அது முன்ஃபசில், வேற வேற சொல்ற வந்தா அது முத்தசில். முக்கி தடுமாறி வந்து கடைசியில ஒட்டுமொத்த டோட்டலையும் தலையில மாத்திட்டீங்க. முன்பசிலுங்கிறதையும் முத்தசிலுங்கிறதையும் மாத்திட்டீங்க. ரெண்டு மாறுமா? சரி சரி மத்தபடி சரி. வந்துட்டீங்க. அப்ப ம் அராது இஸ்லாஹா என்ன சட்டம்? நோட்ட அராது இஸ்லாஹா. உண்மை சொன்னது. ஆ அரது சரி. அது வந்து அதேதான் மத்து முன்ஃபசில். ஆ அது முன்ஃபசில். இங்க காரணம் சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம் வேண்டி? இந்த மத்துடைய எழுத்து வாக்கு பின்னால அலிஃப். அலிஃப் வந்து வேற சொல்ற வந்தீர் அடுத்து சொல்ற அது ஆ, முன்ஃபசில். சரி. நீங்க ஓதுன 227 வசனத்துக்குள்ள, சரி 228 வசனத்துக்குள்ள மத்து முத்தசிலுக்கு உதாரணம் கொண்டு இருக்கிறா சொல்லுங்க பாப்போம். முத்தசிலுக்கு ஓ இங்க ثلاثة குழு. ஆ கரெக்டா போதும். தொடர்ந்து ஓதுங்கோ. கேள்விகள் அதிகமா வருமா? மத்த பத்தி மறந்ததுல கேள்வி நிறைய கேட்கணும். ஓதுனை பிழை அப்பெல்லாம் தான் தெரிவிக்கும். الطلاق مرتان ஏன் மறத்தான் நீட்டிச்சு فإمساك. பாடம்? அது என்ன மது? ها மர்வதான். ஏன் நீக்கி நீ பாட்டு என்ன மது அது? அது வந்து எந்த தெரியான காரணம் வந்து ஆ, அந்த சரி சரி. காரணம் வந்து ஒரு அந்த மத்து செய்யற எழுத்தோட அங்கால மத்துடைய எழுத்தொண்டோட அங்கால சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற இடம் வந்தா அந்த இடத்துல 3 செகண்ட் நீட் வரும். 3 செகண்ட் 6 செகண்ட். மூணு அளவு. சுக்குன் சேர் மூணு அளவு அப்படியா? 3 அளவு 2 அளவு. ரெண்டு அளவுனா ஒரு செகண்ட். பிள்ளை ஓதுனை ஆ பிள்ளை. இப்ப நீங்க ஓதுனை பிள்ளையோ அப்படின்னா மர்வத்த ஒரு செகண்ட் நீ நிப்பாட்டினீங்க. நீட் அப்ப தானே. அத்தலா நீட் தானே. விளங்கல. அதாவது எக்ஸ்ட்ரா நீட் நீட் வரலையா. இல்லவா அப்படி நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா நீங்க சொன்னதை விட கூடுதல் ஆயிட்டீங்களே பிழைய. நீங்க நீங்க ரெண்டு அளவு. ரெண்டு அளவுங்கிறது ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்ப அந்த ம் அத்தலாக்குல லாம நீட்டுற அளவுக்கு தான் நீங்க மறதான் நீட்டணும். கூட கூட நீட்டியல பிழையே கூட நீட்டணும். தொலாக்குல ஒரு அளவு 2 செகண்ட். 1 1/2 செகண்ட் அப்படியா? தொலாக்கு ம் எத்தனை அரை ஒரு செகண்டா? அளவுல 1 செகண்ட் அப்படின்னா 2 அளவு. ஒரு 1 டைம் இல்லை சிங்க போடு பாரு. ம் ம். இந்த சொல்லுங்க. அப்ப அடிப்படையான வர மத்திக்கு வர மத்து அசல் வந்து ஒரு ஒரு அளவு நீட்டணும் அப்படியா? அசல் வந்து ஒரு அளவு இல்ல. அப்ப ஒரு அளவுன்னா 2 செகண்டா. ஐயா இது நீங்க சின்ன பிள்ளையால இது நீங்க பக்கரால அரவாசி ஓதி கேட்கிற கேள்வியா இது? அலிஃப் பா ஓதுற புள்ள கேட்டா செல்லும். ம்
அளவுங்கிறது அளவுண்டு சரி சுவர் சரி இப்ப சரி சயின்டிபிக்கா அளவுன்னு சொல்றது எதை 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 சொல்றோம் அளவுன்னு சொல்லி சென்டிமீட்டரையா என்ன அளவு அது மில்லிமீட்டரா அது சென்டிமீட்டரா வந்து இந்த என்ன அளவு கைய அளவுண்டா சுரு இந்த கைய சுருக்கிட்டு ஆ விரிக்கிற டைம். கைய சுருக்கி விரிக்கிற அளவு அப்ப சொல்லுங்க இப்ப ஓ சொல்லுங்க பாப்போம் கையை சுருக்கி உண்டு. ஒரு அளவுக்கு 2 செகண்ட் அப்படியா கையை ஒருக்கா மடக்கிறதுக்கு 2 செகண்ட் தேவை அப்படியா அளவு 1 செகண்ட் தேவை அப்படியா நீங்க சொல்லுங்களே இல்ல ஒரு அளவு வந்து அரை செகண்ட், அந்த ரெண்டு அளவு வந்து ஒரு செகண்ட். அளவு வந்து 1 செகண்ட் இப்ப சொல்லுங்க மத்து அசல் வந்து எத்தனை செகண்ட் இடணும் 3 செகண்ட். 3 செகண்ட் மது அசல் என்ன இப்ப சென்டா தான் அந்த மத்தோடைய எழுத்தை தொடர்ந்து சுக்குன் வச்சு நிப்பாட்டுற இடம் ஒண்ணு வந்தா. அதுக்கு பேர் மது அசல் அப்படியா மது அசலுங்கிறது அதல்ல சரி. மது அசலுங்கிறது என்ன அடிப்படையான மத்தை தான் நாங்க மது அசல் சொல்லுவோம் பேசிக் ஆ சரி. பேசிக்காக வரக்கூடிய மத்து அது என்னது ஆ மத்துடைய எழுத்துக்கு முன்னால வாரது எழுத்துக்கு. பத்தா ம். கஷ்டம் லம்மா அது கரெக்டா கட் பண்ணி வர மத்து இப்ப இதுல பாருங்க அப்போ லாம்ல வந்திக்கிறது அடிப்படை மத்து சரியா ம். இம்சாக்குன் சீன்ல வந்திக்கிறது அடிப்படை மத்து மஅரூஃப் ரால வந்திக்கிறது அடிப்படை மத்து தஸ்ரீஹ் ரால வந்திக்கிறது அடிப்படை மத்து இதெல்லாம் நீங்க 1 செகண்ட் நீட்டிட்டு போதணும் நீங்க ஸ்டார்டிங் ஓ பிழை விட்டீங்க விளங்கிச்சா இன்னைக்கு ஸ்டார்டிங் ஒரு எழுத்து பிழை விட்டீங்க என்னலாம் லா எங்க வந்துச்சு பிழை யஹீப். இல்ல ஏன் நான் இது பிழைன்னு சொன்னேன் ஏன்னா நீங்கள ஓடிட்டீங்க 1 செகண்ட் நீட்டல ல யுஹாங்கிறது உங்களோட கை விரல் ஒன்றை மூடி திறக்கிற அளவுக்கு இது நீட்டிக்கும் யூ அண்ட் ஹாவ் நீட்டினது வந்துச்சு விளங்கிச்சா எனக்கு விளங்கிச்சு நீங்க மத்தியில போட்டோ விட போறீங்க விளங்கிச்சு ஸ்டார்டிங் அதான் பின்னிக்கால கேள்வி பின்னிக்கால ஓவரா பிழை ஆயிடுச்சு அப்ப இதுல இந்த மர்றத்தான்ல பேர் என்ன என்ன சுக்கூன் இப்ப மர்ரத்தான். இப்ப நீங்க நீங்க கன்செப்ட் சரி இப்ப கடைசிக்கு சுக்கூன் வைக்கிறேன்னு சொல்லிங்க இப்ப சுக்கூன் வைக்கப்படுது அப்படின்னால அதுல அவங்களோட அந்த மத்துக்குரிய பேர்ல சுக்கூன் என்ற சொல் வரும் பாப்பமே என்ன பேர் ஞாபகம் வருது பாவம் நீ சொல்ல போற அந்த மதுரை பேர் ஆறுதல் மத்து சுக்குன். மது ஆறு இப்படித்தானே சொன்ன விஷயம் பேர் ம். ஞாபகம் இல்லாட்டி எங்களுக்கு கென்செப்ட் ஞாபகம் வேண்டாம் அந்த கென்செப்ட்ல இருந்து பேர் உருவாக்கிடும் மத்து முன்பசிலண்டா இதான் முன்பசில் இத்தசல்ண்டா ஜாயிண்டட் முன்பசிலண்டா பிரிக்கிறது ஏன்னா அந்த பேர்ல இருந்து நாங்க சொல்ல சட்டத்தை கொண்டு வர செஞ்சுக்கணும் நல்லது போதையில அது எல்லாம் மறந்து போயிடும் இப்ப மத்து அசல் பாத்தீங்களா மத்து அசல நீ தலையில சொல்லிங்க சம்மதம் இல்ல ம். போதும் இல்ல அத்தோலா الطلاق مرتان، فإمساك بمعروف أو تسريح بإحسان، ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا ألا يقيما حدود الله، فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به، تلك حدود الله فلا تعتدوها، ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. இப்ப நீங்க ஓதினத்துக்கும் இதுக்கு முன்னுக்கு فإن ஓதின வசனத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு விளங்குதா م- ரெக்கார்டு கெடுப்பாரு இப்ப நீங்க இந்த 229ஆம் வசனத்தை இப்ப மத்தியில சண்டை கச்சால் மண்டை குத்து எல்லாத்தையும் உங்களோட பேசி முடிச்ச பிறகு நீங்க ஓதுனீங்களே இப்ப இந்த ம். ஓதலுக்கும் இப்ப நீங்க ஓதின இந்த ஓதலுக்கும் இதுக்கு முன்னுக்கு வசனம் ஓதுனீங்களே பரபரன்னு வந்தீங்களே ரெண்டு வித்தியாசம் இன்னைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். அவசரம் வந்தேனா? ஆ? உனக்கு இப்ப அவசரமா வந்தேன் இப்ப? நீங்க அவசரமா தானே ஓதினீங்க நான் அது பிள்ளைன்னு சொல்லி இப்ப நான் சைன்னு சொல்றேன் என்ன வித்தியாசம் இதுக்கு முன்னுக்கு அவசரமா ஓதினத்துல வந்தேன். அவசரம் இல்ல அதுக்கு வேற அவசரம் சொல்லல மத்துகளுக்குரிய டைமிங்க நீ கொடுக்கல அவசரமா ஓதுறது அது உங்களோட இயல்புல வர விஷயம் முடியாது அதல்ல பிரச்சனை அவசரமா ஓதுறது ஸ்லோவா ஒரு பிரச்சனை மத்துகளுக்குரிய நீ என்ன ஃபாஸ்டா ஓதினாலும் மத்துகளுக்குரிய டைமிங் ஒண்டிக்கிறே அதை நீங்க கொடுத்தீங்கன்னு ம். சொன்னா நீங்க ரீஃப்ரெஷ் ஆகிடுங்க ஃப்ரெஷ்ஷா ஓதிடும் இப்ப இதுல நீங்க அவசரமா தான் ஓதுனீங்க ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க ஃப்ரெஷ் ஆகுறீங்க அதாவது அடுத்த சொல்ல உச்சரிக்கிறதுல
தடுமாற்றம் இல்ல, குழம்பு இல்ல, பெய்த்துட்டு அப்படியே அந்த வாசிக்கிற மாதிரி பெய்த்துட்டு ஓதுறதுக்கு வரல. ஒரு ஃப்ளோட்டருக்கு வாரத்தை நீங்க பார்த்துப்பீங்க. சரியா? அந்த ஃப்ரெஷ் அது செல்ற வந்து ஃப்ரெஷ். ரீஃப்ரெஷ்ஷா நாங்க ஓதுறது. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரெஷ் மைண்டோட நாங்க ஓதுறேன்னு சொல்றேன். அந்த ஃப்ரெஷ் மைண்ட் எடுக்கிறதுக்கு உங்களோட மது தான் உங்களுக்கான செய்யற மருந்து. இது இப்போ மத்த பத்தி இப்ப மறந்தா மத்த பத்தி கேள்வி கேட்கும். சரி. இப்ப சரியா வந்துட்டு பிரச்சனை ஒண்ணு இல்லையே. இப்ப எல்லா நீற்ற ஒழுங்குகள் மத்து அசுல்ல இருந்து மத்து அசுல்ல இருந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. கடந்து வருங்க. فإن பயன்பெறல. ம். فإن طلقها فلا تحل له من بعد حتى تنكح زوجا غيره فإن طلقها فلا جناح عليهما أن يتراجعا إن ظنا إن அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை ظن அப்படி இல்லை. ஐய தராஜாலும் போகும். أن يتراجعا إن ظنا أن يقيما حدود الله وتلك حدود الله يبينها لقوم يعلمون அஸ்மி, நான் இந்த பக்கத்தோட நிப்பாட்டேன். وإذا இன்ஷால்லா அடுத்த கிளாஸுக்கு புதிய பக்கம் آه. இந்த பக்கம் திருப்பி பண்ண தேவையில்லை. நிறைய விஷயம் மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் பேசிட்டு 7 மண்டா அவங்களோட மத்திய டாக்குமெண்ட் ஒட்டைக்கும் உங்களுக்கு அனுப்பிக்குவோம் பட்டிக்குவோம். அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு وإذا இந்த பக்கத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே நேரம் அந்த அந்த அவதானங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய ரீஃப்ரெஷ் ஆகிறீங்க சீரியஸ். அதாவது கடைசி 2 வசனம் போது நான் உங்கள்ட்ட எந்த ஒரு டென்ஷனையும் காணல. எந்த ஒரு டென்ஷன்ஸ் என்ன அந்த அடுத்த எழுத்து என்னங்கிற டென்ஷனுக்கு அது பெரிய பொல்லாத டென்ஷன் அது. இல்லைங்களா? உங்களோட ஓதல ஃபுல்லா டேமேஜ் ஆகி போடும். நீங்க என்னதான் பெரிய கெட்டித்தாரத்தனமா ஸ்பீடா ஓதினாலும் உங்களோட ஓதல கேட்கிற ஆட்களுக்கு என்ன சொல்லும் காட்டுமா இவர் மாட்டுவாரு, சுவரா மாட்டுவாரு என்று நீங்கிட்டு வந்துடும். அந்த ரீஃப்ரெஷ்ல ஓத போக்கல்ல உங்களோட 2 வசனத்தை கேட்கிற ஒருத்தர் 3 வசனத்தை உங்களை கொலைய தேடி கண்டுபிடி கஷ்டம் உங்கள்ட்ட. ஏன்னா நீங்க ரீஃப்ரெஷ்ல இருந்து ஓதுற ஃப்ரெஷ் ஆகி தானே ஓதுற. அப்ப உங்களோட பிழைய காண்றதே கஷ்டம். ஏன்னா நீங்க எல்லாம் அந்த பிழையை திருத்திருக்கீங்க. உங்களுக்கான உங்களோட கண்மட்டத்துக்கு அந்த பிழை எங்கிட்ட விளங்காது. உங்களோட கண்மட்டத்துக்கு உங்களோட பிழை உங்களுக்கு விளங்காது. அந்த அளவுக்கு நீங்க அந்த பிழைகள் இருந்து வெளியே வந்துருவீங்க. சரி, அப்ப இந்த இதை இப்ப லாஸ்ட் ஆகுது நெக்ஸ்ட் நல்லமா உங்களுடைய ஸ்பீட் சரி. நீங்க அழகா ரீஃப்ரெஷ் ஆகிறீங்க. உங்களோட அந்த நீட்டுதல்கள் கூட சட்டங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வேற ஒரு சட்டம் இல்ல மத்திய சட்டத்தை கொஞ்சம் கேன்செப்ட் பார்த்துட்டு அடுத்த 2 பக்கத்துல ரெடி ஆயிடுவான் இன்ஷா அல்லாஹ். இதே ஸ்பீட்லயா இதே அந்த ஒழுங்குல ஸ்பீட் அண்ட் சட்டத்தை விட இதே அந்த ரீஃப்ரெஷ்ல.